ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் முட்டை மா ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இந்த முட்டை மாவை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங்ஸ்லையும் சாப்பிடலாம். இது என்னுடைய ஆன்டிகிட்ட இருந்து லேர்ன் பண்ணின ரெசிபி. வாங்க முட்டை மா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முட்டை மா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் வறுத்த அரிசி மா, 250 கிராம் சீனி, நான் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன், நீங்கள் விரும்பினா ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலாம். 3 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் சின்ன சீரகம், 250 கிராம் வறுத்த உளுத்தம்மா, 3 பெரிய முட்டைகள். நீங்கள் சின்ன முட்டை எடுக்க போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் 4 சின்ன முட்டைகள் எடுக்கணும். 1/4 டீஸ்பூனோட குறைஞ்சளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 250 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய். முட்டை மாவுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மிளகையும் சீரகத்தையும் வறுத்தெடுக்கணும். இந்த ரெண்டையும் வறுத்து போட்டால் தான் கூட வாசமாக இருக்கும். இந்த சின்ன சீரகம் வெடிக்க தொடங்கினோடனே நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு இந்த மிளகையும் சீரகத்தையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும். ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே அரிசி மாவை போட்டு வச்சுருக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல் மிக்ஸ் பண்ணணும். சீனி, உளுத்தம்மா, எடுத்து வச்சுக்கிற உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டேன். எக்கை தனியாக பீட் பண்ணி எடுக்கணும். எக்கை இப்படி தண்ணியாக ஒழுகக்கூடிய மாதிரி பீட் பண்ணி எடுக்கணும். சீரக மிளகை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இந்த மாவுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும். முட்டையையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெயில் 60 மில்லி லிட்டர் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை விட்டு குழைக்கிறேன். 60 மில்லி லிட்டரை நான் இந்த முட்டை மா வறுக்கேக்கில் விட்டு வறுக்க போகிறேன். இனி இந்த மாவை கையால் புட்டுக்கு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்கணும். இப்படி உளுர்த்தி உளுர்த்தி குழைச்செடுக்கணும். இப்படி புட்டுக்கு குழைச்ச மாதிரி குழைச்செடுத்துட்டேன். உளுர்த்தி உளுர்த்தி எடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இப்படி புட்டு மாதிரியே வரும். அடுப்பை ஆன் பண்ணி லோ ஹீட்டில் விட்டுருக்குறேன். லோ ஹீட்டில் விட்டு தான் இந்த முட்டை மாவை வறுத்தெடுக்கணும். நீங்கள் மீடியம் ஹீட்டில் விட்டு வறுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் அது முட்டை மணம், ஒரு வெடுக்கு மணம் வர தொடங்கிடும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுத்தெடுக்கணும். இந்த இதில் வர்ற கட்டியலை அமர்த்தி அமர்த்தி வறுத்து கொண்டு இருக்கணும். குழச்சி வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக 3 மினிட்ஸுக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு வறுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா மாவையும் ஒரே தரமாக போட்டு வறுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் கூட கட்டி வரும், அதோட வறுத்தெடுக்கவும் கஷ்டமாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து கொண்டு வந்தீங்களன்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக இருக்கும். முட்டை மாவும் நல்ல பதமாக வரும். எல்லா மாவையும் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்து முடிய எடுத்து வச்சிருக்கிற மிச்ச ஒயிலை விட்டு வறுக்கணும். முட்டை மா உளிர் பதமாக வருந்தனைக்கும் வறுத்து கொண்டு இருக்கணும். அடிப்பிடிக்க விடாமல் தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரம் வறுக்காமல் விட்டால் கூட அடியில் கருகிடும், அதால் நீங்கள் தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்கணும். முட்டை மாவை லோ ஹீட்டில் விட்டு வறுக்கிறதால 30 மினிட்ஸில் இருந்து 40 மினிட்ஸ் வரை நாங்கள் இந்த மாவை வறுத்து கொண்டு இருக்கணும். எனக்கு 30 to 35 மினிட்ஸ் எடுத்தது. வறுவட்டு முடிய முட்டை மா மணல் மாதிரி இருக்கும், உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அகப்பையால் கிள்ளி போட்டு பார்த்தீங்களா அப்படி தனித்தனி மாவாக விழும், உதிரி உதிரியாக விழும்.
அதோட வறுக்கவும் ஈஸியாக இருக்கும். கலரும் வந்து டார்க் கலராக இருக்கும். நான் ப்ரௌன் சுகர் போட்டபடியாக இந்த முட்டை மாவு வந்து நல்ல டார்க் கலராக தான் வந்தது. முட்டை மாவில் சின்ன சின்ன கட்டியல் வரும். அந்த கட்டியல் வந்து முட்டை மாவு ஆறினா பிறகு தான் இருக்கும். முட்டை மாவு இப்போ நல்லா வறுபட்டு வந்துட்டுது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இந்த முட்டை மாவை 2-3 hours ஆற விட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் அல்லது பொட்டில் ஒன்றுக்குள்ளே போட்டு மூடி வைக்கணும். முட்டை மாவு எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? முட்டை மாவை நல்லா வறுத்தெடுத்து வச்சுருந்தீங்களன்னு சொல்லி சொன்னால் கனகாலம் வச்சு சாப்பிடலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.